11:30க்கு மேலே ஆச்சு. இப்போ தான் கிளம்பி பத்தேரி டவுனுக்குள்ளே சுற்றுறோம். என்ன அடிக்கணுமா இருக்கா? இருக்கு இன்னைக்கு பார்த்துக்கோ, நாளைக்கு அடிச்சுக்குவோம். எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிருங்க. குட் மார்னிங் அனைவருக்கும் இனிய வணக்கம்ங்க. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. நாங்க குட் மார்னிங் சொல்லியிருக்கோம். சாயந்தரம் வந்துச்சுன்னா குட் ஈவினிங் நினைச்சுக்கோங்க. இல்ல நாளை காலையில தான் அநேகமா போஸ்ட் பண்ணுவேன். காரணம் என்னன்னு கேளுங்க. இன்னைக்கு எடுத்தோம்னா சாயந்தரம் போய் எடிட் பண்ணி வைக்க 5:30 ஆயிருது. அப்பா விட முடியாது. 5:30க்கு அப்புறம் போயிட்டு மொத்தமே வியூஸ் போக மாட்டேங்குது. காலையில போட்டா அட ஒரு 20,000 வியூஸ்னாலும் சொல்லுங்களேன். ஆமா, காமெடி போட்டாதே நமக்கு ஒன்ன தொடுவாங்க. பாக்கில இந்த வார்த்தை சாந்தாதான் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்பதாங்க 2 தொட முடியும், அப்பதாங்க 3 தொட முடியும், 2 தொடுவாங்க. இதெல்லாம் வந்து சாந்தாட்ட மட்டும் தான் கேட்க முடியும். வியாபாரத்துல பித்தளை செம்பு கிடைக்கணும் முத்தே, அப்பதான் 2 தொட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2னா 2000ங்க, 1னா 1000ங்க. நீங்க வாட லட்சக்கணக்கில் மதிப்பு போட்டுறாதீங்க, சான்ஸே கிடையாது. அண்ணனை பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? இந்த அக்காவையும் சேர்த்து, அக்கா ரசிகர்கள் இருக்கீங்க, இருங்க வர்றேன். அவங்க நினைப்பாங்க இவங்க முகரக்கட்டைகள் எல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே. அக்கா ரசிகர்கள் இருக்கீங்க, இருந்தா இருக்கேன்னு சொல்லுங்க. எப்போதும் சொல்ற ஒரே டைலாக் தான், சக்தி இன்றிய சிவன் இல்லை, சிவன் இன்றிய சக்தி இல்லை. இதுதாங்க ஒரிஜினலு. பாக்கி போன்ல எல்லாம் அப்படியே தகத்தகன்னு மின்னுவோமே, அது சும்மா டுபாக்கூட போனோட மகிமை. இது பாத்தீங்கன்னா சாதாரண போனு, இதுதான் ரியாலிட்டி. இதுதான் ரியல். இங்கிலீஷ் பேசவா முடியுது நம்ம. இன்னுமாமா கிளவுஸ் என்னமா ஒரு கிளவுஸ் மாட்டுறதுக்கு எவ்வளவு நேரம்? மாட்டிட்டேன். இந்த கிளவுஸ் போட்டா என்ன ஒரு பிரச்சனைன்னு தெரியுமாங்க? என்னது? அப்புறம் எதுக்கு இந்த வாட்சை கட்டணும்? கிளவுஸை போட்டு வாட்சை மறைச்சிடுற, அப்புறம் எதுக்கு வாட்ச் வந்து சாயந்தரம் டைம் என்னன்னு கேட்பேன். 3 மணிங்கிற ஆகிறதுக்கு முன்னாடியே 3:30 2 மணி தான் இருக்கும். 3:30 ஆயிடுச்சுன்றாரு. நானும் சரி 3:30 ஆயிடுச்சுன்னு டீ கடையில வந்து உட்காந்து டீ குடிக்கும் போதே தெரியும் 2 மணி. ஆமா, நம்ம நீ 2 மணிக்கே டீ வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க எதுக்கு 3:30ன்னு சொல்ல போறோம்? அப்ப வியாபாரம் ஓட மாட்டேங்குதே. டீயை குடிச்சிட்டா எனக்கு வியாபாரம் ஓடாதுங்க. டீ குடிக்க எனக்கெல்லாம் டீ குடிச்சாதான் வியாபாரமே ஓடும். டீ கடையை குடிச்சிட்டு அப்புறம் சீனம் வீட்டுக்கு வா போவோம் பாரு. அதனால இப்ப வாட்சை கட்டிடுறது. எப்படி ஏமாத்த முடியாது? நம்ம டக்குன்னு இப்படி திறந்துக்கிட்டு பாத்துக்கலாம் பாருங்க. அந்த வாட்சை ஒரு நாளைக்கு உடைக்கணும். கல்லு கை பட்டேன் உடஞ்சு போச்சுன்னு சொல்றது. சரி ரைட்டு, இப்போ வந்தாச்சு. வந்த இடத்துல பெரிய வியாபாரத்தை கேட்க போறோம். ரைட்டு, போய் கேட்டுட்டு வாங்க. தெரியுமா? பழையேரிக்கு போற வழியில குப்பாடின்னு சொல்லுவோம். ஆமா, அந்த இடத்துல இறங்கிருக்கோம். இந்த இடத்துல நான் பாத்திரத்தை, அலுமினி பாத்திரத்தை இதையும் தூக்கிக்கிட்டு வரும்போது என் வீட்டுக்காரு கேட்டது. அது நல்ல வியூஸ் ஹிட் ஆயிருச்சு. அந்த என்ன டைலாக் கேட்டிருந்தீங்க? அதான் எடுத்துட்டு வருவேல, நீ எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு அப்ப நான் சொன்னேன், நான் கஷ்டப்படுற பொண்டாட்டி கஷ்டப்படுறாளேன்னு நினைச்சுக்கிட்டே நீங்க என்னை பாக்குறதுனால நான் பாக்குற வேலை உங்களுக்கு கஷ்டமா தெரியுது. நான் நம்ம புருஷனுக்கு இதை கொண்டாந்து போட்டுட்டு இன்னொரு நடை எடுத்துட மாட்டோமா அப்படின்னு சொன்னனால எனக்கு அந்த வேலை ஈஸியா தெரியுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த டைலாக் நல்ல போயிடுச்சு. அது இந்த இடம் தான். ஸோ சில இடத்துகள்ல சில விஷயங்களை நம்மளால மறக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். சரி, இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை பாப்போமா? நல்லா போமா. நான் முத கைப்போனி வாங்குறதுக்காக போறேன். வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயிலுங்க. நல்லா காமிக்கிறேன் இருங்க. கோயில் சின்ன கோயில் தான், ஆனால் ரொம்ப இடம் பெரிய இடமா இருக்கும். திருவிழாலாம் நடந்துச்சுன்னா அந்த ஏரியா முதல் அங்கே மண்டபத்தில் தான் இதெல்லாம் நடக்கும். எப்படி சொல்கிறது, நிகழ்ச்சிகள், நாடகங்கள் இதெல்லாம் நடக்கும் இங்கே. இதுதான் மாரியம்மன் கோயில். குப்பாடி மாரியம்மன் கோயில்னால் கொஞ்சம் ஃபேமஸ் தான் இங்கே பத்தேரி சுற்று வட்டாரத்தில். ஆனால் பத்தேரி மாரியம்மன் கோயில் தான் பெரிய திருவிழா. இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் பேர் போனது தான். இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறியே, என்ன அவ்வளோ டர்மியாக தெரியுறமா? நல்லா தான் தெரியுறேன். சரி சொல்லுங்க, இருட்டா இருக்குல்ல. உடனே இருட்டா தெரிஞ்சிருமா? இங்கிட்டு இப்படி தான் நிற்கணும், அப்போ தான் பழிச்சுன்னு. இந்த ஓட்டம் ஓடுறியே, எதுக்குன்னு ஓடிட்டு இருக்கு? கொஞ்சம் பொறுமையாக தான் போனா என்ன? நான் நடந்து வர்றதுக்குள்ள நீ 4 வீடு ஓடிடுவ போல இருக்கு. இருக்கிற டைம் கொஞ்சம், அதுக்குள்ளே வியாபாரத்தை முடிச்சுக்கணும்லங்க. என்னங்க முடிச்சுக்கணும். போங்க. இங்க நீங்க தலையில அந்த சாக்க வச்சுக்கிட்டு போறாள, ஐயோ அந்த அழகு ஆடி பாடி வேலை பார்க்கணும். ஆடி வேலை பார்க்கணும். ரைட். வியாபாரம் இருக்கான்னு கேளுமா முதல்ல, சும்மா நடக்க வைக்காம. നിങ്ങളൊന്ന് അല്ല നിങ്ങളൊന്ന് അന്വേഷിക്കാൻ വേണ്ടിട്ടേ കേട്ടോ. നോക്കണം കേട്ടോ മോനെ. നോക്കാം. അപ്പൊ എനിക്ക് തമിഴ്
ஸோ உங்கள் சொந்தக்காரர்கிட்ட சொல்லி அமைதியாக இருக்க சொல்ல மாட்டியா? சொந்தக்காரன் இந்த கத்துறாங்களே, அமைதியாக இருக்க சொல்ல மாட்டியா? ஏ போமா, நீ காலையிலேருந்து ஒரு மார்க்கமாக தெரிஞ்சிருக்கிற. அப்படியே வச்சுட்டு அதை கட்டி போடணும். அப்படியே வச்சுட்டு என்ன கேட்டு கங்கிட்டு தெரிய மாட்டேங்குது. இந்த அம்மா வெயிட் எல்லாம் நீங்க எடுக்கணும். வெயிட் இல்லாத மட்டும் தான் நான் அடுப்பேன். கையை தூக்கி டிஷர்ட் எப்படி கிழிஞ்சது இல்லை, இவர் கிழிச்சிருக்கிறாரு. நீங்க எல்லாரும் நினைச்சிடாதீங்க டிஷர்ட் கிழிஞ்சதை போட்டிருக்காங்க அண்ணேன்னு. இவர் என்ன பண்ணிட்டாரு, கை டைட்டா இருந்தா அவருக்கு பிடிக்காதான். பிடிக்க வேண்டியதாங்க. கை பத்திரம் தங்கம், கை பத்திரம். கை நமக்கு ஒர்க்காகவே ஒர்க்காது. அதனாலதான் கை வேலை செய்யாது. புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சு நடந்துக்கங்க. நம்மளை கழுவி ஊத்துறதுல ஜாயின் பண்ணிக்குவாங்களே. பார்க்கதே பவர்ஃபுல்லு, ஃபேஸ் மட்டும் ரொம்ப வீக்கு. என்ன சாக்கிட்டு வந்துருமா? ஸோ என்னை பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்புறம் உங்களுக்கு வைக்க மனசு வராது. வச்சிரு வைமா, திராசை உடச்சி விட்றாதம்மா. அம்மா 8000 ரூபா திராசுக்கு. அன்னைக்கு நான் நீ கொடுத்தத திருப்பி கொடுப்பேன், அது கிடைக்காது. ரைட். இது எதுக்கு இந்த பூ? இது என் புருஷனை பார்த்தோன்னே அவருக்கு பூ மாலை போடணும்னு ஆசையா இருந்துச்சு. மாலையா கட்ட பூ இல்ல, அதனால ஒத்தையா கொடுக்குறேன். கொண்டாமா, வாங்கிக்குவோம். லவ் யூ தங்கம். தேங்க் யூ, லவ் யூ டூ. நாங்க இப்படி வியாபாரத்தை பார்த்துக்கிட்டே எங்க லவ் டெவலப் பொழப்பு இப்படித்தான் ஓடுது. வியாபாரத்தையாக பாக்குறோம். வியாபாரம் முடிஞ்சிச்சு. நம்ம வியாபாரத்துக்கு வர்றதே எதுக்குன்னு நினைக்கிறீங்க? வீடியோ எடுக்கணும், அரட்டை அடிக்கணும், வீடியோ எடுக்க, இல்லை உங்களுக்கு லொக்கேஷனை சுற்றி காமிக்க, இப்படி ஓடுதுங்க. ஆமாம், நல்ல லொக்கேஷன் தாங்க இது. பாருங்கள், இது வந்து அப்படியே இந்த ஏரியாவுக்கு பேர் குப்பாடி. நல்லா பாருங்கள், வீடு ரோடு சைடு மொத்தம் இப்படி தான் இருக்கும். ஃபுல் ரோடுமே இப்படி தான் இருக்கும். ஓகேவா? நல்லா இருக்கா? ரோஸு ரோஜா நிற்கிது ரோட்டில். ஒரு ரோஜா. அங்கேம்மா, அங்கே சொன்னேன், ஒன்னே சொல்லலை. ராஜா சொல்கிறாருன்னு பார்த்தேன். சரி வாங்க, ரொம்ப வெக்கப்பட வைக்கிறீங்க. முத்த வியாபாரம் முடிஞ்சுல? முடிஞ்சு, வியாபாரம் முடிஞ்சு. ஒரு 3 வீட்டில் வியாபாரத்தை பார்த்தோம். போக வேண்டியதான் இன்னும். ஏன்னா போயிட்டு கொஞ்சம் லென்த் வீடியோ எடுக்க வேண்டியிருக்குது. லென்த் வீடியோ அதுவும் எடுத்து வச்சா தானே ஒரு இதில் அதை போடலாம், ஒரு இதில் அதை போடலாம், ஒரு இதில் காலையில் வீடியோ சமைக்கிற வீடியோ போடலாம். இது என்ன மாதிரி இது? வாழ்க்கை மாதிரியே இது இருக்காம சிக்காவே இருக்கு. சிக்கு நீங்கள் பார்த்து கட்டணும். கட்டுனது சரியில்லை. இப்போ சொன்னியேம்மா, 100ல் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காமா, கட்டுனது சரியில்லைன்னு. என்னை பார்த்து சொல்லுங்க. சொல்லுவேனா சந்தா? நான் சரியில்லைன்னா என்னடி? என் மனசு மொத்தம் நீந்தாடி நிறைஞ்சிருக்க. அதனாலதான் சரியில்லைன்னு சொல்றியா? சில பேருக்கு பிடிச்சது கிடைக்கல, நான் கிடைச்சதை வச்சு பொறுத்து போட்டுக்கணும். அது நாங்களா நீங்களா? நான் அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிச்சது தான் கிடைச்சிருக்கு. நான் மட்டும் எனக்கும் பிடிச்சது தான் கிடைச்சிருக்கு. வியாபாரத்தை முடிச்சாச்சு. இன்னைக்கு கடைக்கு போய் சரக்கு தரையணும். பிடிச்சா தொலைங்க பிள்ளைங்களா வீட்டுக்கு. டயம் பாருங்க. என்ன தெரியுது? என்ன தெரிகிறது டயம்? ஐயோ, 12:45. ஆமாம், 12:45. நான் இப்போ வந்து 11:30க்கு வந்தோம். ஃபோன் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கு. 11:30க்கு வந்தோம். 12:45க்கு வியாபாரத்தை முடிச்சிட்டோம். இதனாலதான் ஒரே ஊரில் கொண்டு போய் விட்டா ஒரு வாரம் அடிக்கிறது. நான் அது பொதுவாக நானும் சாந்தா ஒன்றா போகும்போதுமே அப்படித்தாங்க. ஒரு ஊரில் எல்லாருமே போய் வியாபாரம் பார்ப்பாங்க. எல்லோரும் ஒவ்வொரு நாங்கள் இந்த ஏதாச்சும் ஒரு ஊரில் போய் வாங்கி போட்டு மொத்தமாக ஏற்றிட்டு ஒரு வண்டிலாம் வர்றதுக்கு முன்னாடி பஸ்ஸில் போகும்போதுனா அப்போ என்ன செய்வோம்னா, அது மாதிரி வாங்கி 5 நாள் 6 நாள் 1 வாரம் எல்லாரும் கேட்பாங்க, 1 வாரத்துக்கு அந்த ஊருக்குள்ளே என்ன தாண்டி பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்பாங்க. 4 வீடு 2 வீடு 2 வீதை பார்த்து பேசி வாங்கி கட்டி வச்சுட்டு வர்றதுக்குள்ளே பொழுது ஓடி போயிடும். அப்போ 4 வீடு அந்த வியாபாரம் ஓடிடும். ஆனால் 7 நாள் நாங்கள் வந்து பார்க்குறது வந்து அடுத்தவங்க 3 வாரம் 2 வாரம் 2 லோடு 3 லோடு அடிக்கிறத நாங்கள் 1 லோடில் அடிச்சுட்டு வந்துடுவோம். இந்த மாதிரிலாம் வியாபாரம் ஓட தான் செஞ்சுருக்குது. இப்போ வண்டி மட்டும்தான் இல்லை, நாங்கள் பஸ்ஸில் போகும்போதுமே எங்களுக்கு நல்ல வியாபாரம் தான் ஓடும். தலையில் தூக்குற சமயத்துலேயும் நல்ல வியாபாரம் தான் ஓடும்.
எனக்கு ஒரு இது தோணுது, அது நாங்கள் 2 பேர் இருக்கும்போது சொல்கிறேன். ம் அப்போ நடந்த ஒரு விஷயம். சொல்லுங்க. இப்போ சொல்லவா? இல்லை இப்போ சொன்னோம்னா அதுக்கு நீங்கள் கட்டிக்கிட மாட்டீங்க. அதே இதே சிக்கல் இருக்குது. ஒரு சிக்க அவுக்கிறது கூட பொறுமை பத்துதா பார்த்தீங்களா? இது நம்மதே நீ அவுக்கணும். வீட்டுக்கு வந்தாச்சுங்க, வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அம்மா என்ன ஏம்பிட்டு 12 இருக்குமா? 3 மணி ஆயிருப்போச்சு. 12:30க்கு வியாபாரத்தை முடிச்சு டீ கூட குடிக்கல. நாங்கள் வந்து கடையில் சரக்கு தெரிஞ்சிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்க. கடைக்கு வர 1 மணி ஆயிடுச்சு. 1:30 கடைக்கு வரும்போது சில்லறை என்னமோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து கடையில் இன்னொரு வண்டிக்காரவங்களாம் இருந்தாங்க, அதெல்லாம் திறச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திறஞ்சி பில்லாக்கி வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சீவுறது. காமிங்க. தேங்காய் சீவுறது இது அங்கே கூட தூக்குனா என்ன கிடைக்கும்? யாருக்காச்சும் ஒரு 100 ரூபாய்க்கு விற்போம்னு இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. தூக்குனா 1/2 கிலோ இரும்பு இருக்குங்க. 1/2 கிலோ இரும்பு இருந்துச்சுன்னா கூடி போனா 25 ரூபா தான். 25 ரூபா தான் 1 கிலோ இரும்புக்கு எங்க கடையில போடுறாங்க. 1/2 கிலோக்கு 25 ரூபா பார்த்தேன். என்ன அப்ப 1/2 கிலோவுக்கு கூடி போனா 12,000 ரூபா தான் கிடைக்கும். எதுக்கு இதை தூக்கி ஒரு ஆளுக்கு 50 ரூபாய்க்கு கொடுத்தாலும் லாபம் தானே, அவங்களுக்கு லாபம். புதுசு வாங்கினா எப்படி பார்த்தாலும் 125 ரூபா எழுதிருக்கு பாருங்க. 325 ரூபா. அந்த லேபிள் கூட பிரிக்கல. 50 ரூபாய்க்கு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு லாபம், நமக்கு ஒரு லாபம். என்ன அதனாலதான் எனக்கு பேர் செகண்ட் ஹேண்ட் சாந்தான்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு யாராவது கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஓனர் அவரே பெரிய இரும்பு கடைக்காரதே, அவர் எனக்கு ஃபோன் போடுவார். போட்டு சாந்தா செகண்ட் ஹேண்டில் ஸ்டவ்வு, கட்லு, கிடைச்சா சொல்லணும், சோறாக்குற பாத்திரம் இதெல்லாம் இருக்கா, கொண்டு அவங்க ஒரு ஆளு வந்திருக்கிறாங்க புதுசா வியாபாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வீட்டுக்கு வர சொல்லவா அப்படிம்பாரு. குக்கரு இதெல்லாம் இருந்தால் சொல்லுங்க. அதனாலே நான் கொண்டாந்து வச்சிடுறது. அவங்களுக்கு வந்து அதாவது நம்ம தூக்கத்தை விட ஒரு 10-20 ரூபா கூட கிடைச்சா போதுமேனு கொடுத்துட்றது. கண்டிப்பாக. சரி, ஓகே, நாங்கள் வந்துட்டோம். இன்னைக்கு வியாபாரத்தை என்ன எதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. வியாபார ஸ்தலத்தில் பார்க்கறதுனால நாங்கள் வியாபாரம் எடுக்கிறதையாச்சும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புவோம். ஓகேவா? நாளைக்கு என்ன எதுன்றதை நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், பாய் சொன்னதுக்கப்புறம் மறந்துட்டு வந்துட்டேன், அதை நாளைக்கு சொல்கிறேன். பாய்.